என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாய் மறுபடியும் உங்களை இந்த காலை நேரத்தில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எல்லாராலும் நாம் பகைக்கப்படுவோம். காரணம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம். ஆண்டவராகிய இயேசுவுக்காக வாழ ஆரம்பிக்கும் போது இயேசு நம்மை அங்கே அணைத்து கொள்வார், நம்மை அவரோடே வைத்து கொள்வார். ஆனால் உலகத்துக்கு அது பிடிக்காது. அதனால தான் உலகம் நம்மை பகைக்கிறது, உலகம் நம்மை எதிர்க்கிறது. உலகத்துக்கு நம்ம ஒரு விரோதியாக மாறி விடுவோம். சொந்து போகாதீங்க. இயேசு சொல்கிறாரு, என்னிலே நிலைத்திருங்கள். நேற்று வாசித்தோம் இல்லையா? என்னிலே நிலைத்திருங்கள். சரி, இன்றைக்கி இன்னொரு வார்த்தையை நாம் உங்களுக்காக காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்தில் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 9, 10 வசனங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அடுத்த வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இயேசு சொல்கிறாரு, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள்னு பார்த்தோம். இயேசு சொன்னார், என்னிலே நிலைத்திருங்கள். இங்கே இன்னைக்கு அவருடைய வார்த்தையை பாருங்கள், என் அன்பிலே நிலைத்திருங்கள். இயேசு மேலே உங்களுக்கு அன்பு இருக்கான்னு கேட்டால் நீங்கள் இல்லைன்னா சொல்வீங்க, ஆமாம் அன்பாக தான் இருக்கேன்னு சொல்லுவோம். எவ்வளோ பிடிக்கும் இயேசு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம். பிரியமானவர்களே, உண்மையிலேயே நம்ம ஆதி அன்பில் இன்றைக்கி நிலைச்சிருக்கிறோமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் மேலே வச்சுருந்த அதே அன்பை இன்றைக்கு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்றீங்களா? ஏதோ செய்தியை கேட்டுட்டு அல்லது ஆலயத்தில் போய் நான் ஆராதிச்சுட்டு நான் செய்தியை கேட்டுட்டு நான் ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்களா? ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறதற்கு நீங்கள் எதையாவது செய்வதினாலே அதை நிரூபிக்க முயற்சிக்கிறீங்களா? காணிக்க கொடுக்குறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அதனால நான் ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ? எனக்கு அருமையான சகோதரனே, ஆண்டவர் மேலே நீங்கள் அன்பாக இருக்கிறது உண்மையானா வேதம் சொல்லுகிறது, நம்ம அவரிலே நிலைத்திருப்போம், அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிற காரியம், ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு எதிராக பல சோதனைகள், பல உபத்திரவங்கள் வரும். ஒரு வசனத்தை காமிச்சா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் 36வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஃபஸ்ட்டு வார்த்தையாக சொல்கிறாரு, உபத்திரவமோ. நீங்கள் கிறிஸ்து மேலே அன்பாக இருந்தால் உலகம் உங்களுக்கு ரெட் கார்பெட் விரிக்குமா? விரிக்காது. ஆனால் உபத்திரவம் வரும், உபத்திரவம் வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் காம்ப்ரமைஸே பண்ண விரும்பலை. நான் மறுபடியுமாக ஏதோ சோப் போட நான் விரும்பலை, அல்லது ஏதாவது உங்களை சாந்தப்படுத்தலாம் நான் முயற்சிக்கலை. நீங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே வாழ முயற்சித்தால் 100% உபத்திரவங்கள் வரும். நீங்கள் உபத்திரவப்படுவீங்க, உங்களை உபத்திரவப்படுத்துவாங்க. மாத்திரமல்ல, வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம். அடுத்த வசனத்தை பாருங்களேன், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இவைகள் எல்லாவற்றிலேயும் அன்பில் நிலைச்சிருக்கிறோமா? ஆமான்னு சொன்னால் உபத்திரத்தில் நிற்போமா? பசி, பட்டினி, நிர்வாணம் இதிலெல்லாம் நிலைச்சிருப்போமா? யோசித்து பாருங்களேன். ஒரு சின்ன நெருக்கம் வந்த உடனே பைபிள் வாசிக்கிறத விட்டு ஜெபத்தை விட்டுட்டு சோர்ந்து போயிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் வருகிற நெருக்கடிகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்கக்கூடாது. அடுத்த 2 வசனத்தை வாசிக்கிறேன். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். கடைசி வரைக்கும் அந்த அன்பில் நிலைச்சிருப்போம். என்ன வேணால் வரட்டும், அந்த அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாதுன்றதில் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பை யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. இயேசு மேலே இருக்கிற அன்பை யாரும் திருட இடம் கொடுத்துறாதீங்க. தைரியமாக சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவின் மேலே வச்சிருக்கிற அன்பை யாரும் திருட முடியாது. ஏன்னா அந்த அன்பு எல்லாவற்றையும் தாண்டினது.
மரணத்திலும் வழி அது. ஆமேன். என்ன வேணால் நடக்கட்டும், மரணமே வந்தாலும் நான் அவர் மேலே அன்பாக இருக்கிறேன். 89 வயசில் பாலிகார்ப் என்ற தேவ மனுஷன், பேதுருவினுடைய சீடன் என்று சொல்வார்கள், அவருடைய வாழ்க்கையில் 89வது பிறந்தநாள் கொண்டாடுகிறார். அவரை கட்டி வச்சுட்டு சொல்கிறாங்க, இப்போ நீ மறுதளிச்சிட்டா கூட நாங்கள் உன்னை விட்டுருவோம், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்காத, கொஞ்ச நாள் நிறுத்தி வை, நாங்கள் உங்களை விட்டுடுறோம். ரோம போர் சேவகர்கள் அந்த பாலிகார்ப் என்ற அந்த தேவ மனுஷனை அவ்வளவு மிரட்டுனாங்க. அவர் சொன்னாராம், ஒரு நாள் மறுதலிங்கன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம், ஒரு நாள் கூட என்னை கைவிடாதவரை நான் எப்படி ஒரு நாள் மறுதலிப்பேன்? ஒரு நாள் கூட என்னை மறக்காதவர், கைவிடாதவர். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு உபத்திரவம் அல்லது அதிகாரம் அல்லது ஒரு பெரிய சேலஞ்ச் உங்களுக்கு எதிராக நின்று இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முயற்சி பண்ணுதா? நெல்லுங்க. எதை வேண்டுமானாலும், யாரை வேண்டுமானாலும், எந்த அன்பை வேண்டுமானாலும் இழக்கலாம், துறக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை யாரும் பிரிக்க இடம் கொடுக்காதீங்க. ரோமர் 8:38-39 இந்த நாளினுடைய மனப்பாட வசன சவாலாக ஏற்றுக்கொள்வோம். மனப்பாடம் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தம்ஸ்அப் போட்டுருங்க. ஒரு டைமில் படிக்கலான்னு ஆரம்பிச்சுட்டு நடுவில் விட்டுட்டிங்களோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாதுன்னு இன்றைக்கி சொல்லிவிட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி மனப்பாடம் பண்ண முடியலன்னா எவ்வளோ ஒரு பரிதாபம் இல்லை? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் திரும்பி படிக்கிறேன், உங்கள் மேலே நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு அடையாளமாக நான் வசனம் படிக்கிறேன்னு ஒரு பொருத்தனை பண்ணி படிங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உங்கள் மேலே நாங்கள் அன்பாக இருக்கிறோன்னு பாடுறோம், எல்லாம் சொல்கிறோம், ஆனால் உண்மையிலேயே அன்பாக இருக்கிறோமா அப்படின்னா, ஆண்டவரே, தேவைக்காக அந்த அன்பை காட்டுற மாதிரி, ஆண்டவரே, சுயநலமான ஒரு அன்பை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வச்சுருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எங்களை மன்னியும். சாவே வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை யாரும் பிரிக்க முடியாதுன்ற நிச்சயத்தோடு வாழ ஓட கிருபை தாரும். தொடர்ந்து எங்களோடு பேசும். இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.